என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில், உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. சில பேர் இச்சையை தூண்டத்தக்கதான அலங்கரிப்போடு கூட வருவாங்க. இன்னும் சில பேர் கண்களினாலேயே மயக்குவாங்க. இது வெறும் பெண்களை குறித்து மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்களுக்கும் சேர்த்து தான் இச்சையை தூண்டத்தக்கதான காரியத்தை செய்வாங்க. அவங்க போட்டுக்கொண்டிருக்கிற உடைகள், தங்களை அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதம், இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப வெளியரங்கமாக தெரியும். இச்சையை தூண்டுகிறார்கள். இன்னும் சில பேர் கண்கள்னால் அப்படியே மயக்கி இழுப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, அப்படிப்பட்டவர்களுடைய இச்சையிலே பிடிக்கப்பட்டு விடாதே, கண்களினால் நீ பிடிக்கப்பட்டு விடாதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மிக குறிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்கிறவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காம விகாரங்களை அந்த திரைப்படங்கள் தூண்டுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? திரைப்படங்கள் வழியாய் மாத்திரமல்ல, இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றம் என்று சொல்லி பாவம் தான் மிக அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? பல சோஷியல் மீடியாவில் இப்படிப்பட்ட வீடியோ கிளிப்ஸ் இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை இச்சையினால் பிடித்து கொள்ளுகிறது. காம விகாரத்தை தூண்டக்கூடிய கண்களினால் பல பேர் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை பிடித்து கொள்ளாதபடிக்கு அவைகளை விட்டு விலகி ஓடிவா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் இந்த காரியங்கள் உன் அந்தரங்க வாழ்க்கையை கரைப்படுத்தும். அந்தரங்க வாழ்க்கையை மாத்திரமல்ல, உன் குடும்ப வாழ்க்கையும் சிதைத்துவிடும். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கள்ள தொடர்புகள். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படிப்பட்டவர்களால் அவர்கள் பிடிக்கப்பட்டு கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய கண்கள் அவர்களை பிடித்து கொண்டு விட்டது. இந்த பாவ காரியங்களை சிக்கொண்டு அவங்க வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு விலகி வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தை தேடுங்க. இப்படிப்பட்ட பாவத்தை கட்டப்பட்டிருக்கிறீங்களா? அவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும். ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக தேடுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை கரைப்படுத்தாதபடிக்கு அவருடைய வார்த்தையும் அவருடைய சமூகமும் உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.